படத்தில் டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு ஒத்து போகுதா, அது இப்போ உள்ள ட்ரெண்டு. அப்போ பழைய காலத்துலலாம் இனிமையாக இருக்கணும், பாட்டுன்னா ஒரு இனிமை இருக்கணும். அப்போ ராகம் பேஸில் தான் பண்ண முடியும். அதுதான் அப்போத்துக்கும் இப்போத்துக்கும் ஒரு ட்ரெண்ட் சேஞ்சு அது. ஏன்னா இன்னைக்கு உள்ள சில இளம் இசையமைப்பாளர்களோட நான் பணியாற்றாலும் பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன், பழகியிருக்கேன். இந்த நீங்கள் சொல்கிற அளவுக்கு உங்கள் அளவுக்கு அந்த ராகங்களை பற்றின அறிவு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஆனால் சக்ஸஸ்ஃபுல் மியூசிக் டைரக்டராக இருக்காங்க அவங்க. அதுதான் எனக்கு அப்போ அது வெஸ்டர்னில் இருந்து கற்றுக்கிட்டாங்களா, வேறு ஆளை வச்சு கம்போஸ் பண்ணுறாங்களா? அதாவது வெஸ்டர்ன் தான் மெயினாக இது பண்ணுவாங்க. வெஸ்டர்னில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு 2 ராகம் இருக்குங்க. நமக்கு கர்நாடிக் மியூசிக்கில் சங்கராபரணம் அப்படின்னு ஒரு ராகம் இருக்குது. சரி க ம ப நி சா சா நி த ப ம க ரி சா, இது சங்கராபரணம் ராகம்ன்றது. இந்த இந்த சவுண்டு வந்து எதை வந்து எந்த ஃபீல் கொடுக்கும்னா ஒரு ஹாப்பி, ஒரு ஜென்ரலாக ஒரு ஹாப்பியான மூடு கொடுக்கறது இந்த ராகம். இதை வந்து வெஸ்டர்னில் மேஜர் ஸ்கேல்னு சொல்லுவாங்க. மேஜர்னா நமக்கு வந்து அவங்க சொல்கிற மேஜர் நம்ம வாசிச்சோம்னா எல்லாத்துக்கும் நம்மக்கிட்ட இருக்குது. நம்மளுடைய இந்திய சங்கீதத்தில் இல்லாத விஷயமே கிடையாது. அவங்க மேஜர்னு சொல்கிறது அவங்க ராகம்லாம் தெரியாது, மேஜர் ஸ்கேல். அந்த மேஜர் ஸ்கேல் நமக்கு சங்கராபரணம்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க. அதில் பாடும்போது ஒரு நல்ல ஒரு ஹாப்பி மூடு இருக்கும். அதை விட்டால் மைனர் ஸ்கேல்னு சொல்லுவாங்க வெஸ்டர்னில். மேஜருக்கும் மைனருக்கும் வித்தியாசம் சொல்ல பாருங்க. சரிகா மாறுது அந்த நோட்டு. ஆமாம். சரிகா மா பாத நிசா சானி த ப ம க ரி சா, இது மைனர் ஸ்கேல். இதை நான் பாடும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் தோணுது? ஏதோ ஒரு ஹாண்டிங். ஆமாம். ஒரு மெலடி. ஆமாம், மெலடி கரெக்ட். இந்த 2 ராகத்தை வச்சே நம்ம சினிமாவில் ஓட்டலாம். உங்களுக்கு என்ன நீங்கள் சொல்கிறீங்களோ, ஹாப்பியா சங்கராபரணம், கொஞ்சம் ஃபீல் அது நடபைரவின்னு பேர். இந்த 2 ராகத்தை தான் வச்சுட்டு எத்தனை கோடி பாட்டு கூட உண்டாக்கலாம். நீங்கள் சொல்கிற எல்லா ஃபீலும் இதில் கொண்டாடலாம். இடையில ஒரு ஆக்சிடென்டல் நோட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ராகத்தில் இல்லாத ஒரு சரிக வேற ஒரு நோட் போகுது, அது வந்து ஆக்சிடென்டல் நோட்டுன்னு வெஸ்டர்னில் சொல்லுவாங்க. நமக்கு அதுக்கு ஒரு ராகம் பேர் இருக்கு. ஒவ்வொரு சுரம் நம்ம மாறும்போதும் அந்த ராகம் பேர் இருக்கு. அதனால உலகமே ஒரு 12 நோட்டில் அடங்கியிருக்கு. அது எந்த இசையாக இருந்தாலும் வெஸ்டர்ன்லேயும் அதுக்கு இருக்கு. நமக்கு வந்து நம்ம சங்கீதத்தில் ஆரம்பத்தில் இப்போ ஒரு கச்சேரியில் கூட பாடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா தம்புரான்னு ஒரு இது வச்சுட்டு அந்த ஸ்ருதி அது ஒரே சவுண்டு தான் கேட்கும். அது சா பா சா சா பா சான்னு அதே ஒரே சவுண்டு அப்படி மீட்டுவாங்க. இதை பேசிக்காக வச்சு தான் நம்ம பாடுவாங்க. ஏன் வெஸ்டர்ன் சொல்லணும்னா அவன் வந்து இந்த ஒரு சவுண்டை வச்சு இல்லை, அவன் ஒவ்வொரு இதுக்கும் ஒரு கார்ட்ஸ்ன்னு ஒன்று போடுவான். சானா ஒரு கார்டு, ரீனா கிளங்னு ஒவ்வொரு சவுண்டுக்கும் ஒவ்வொரு கார்டு வரும். அதுதான் வெஸ்டர்னுக்கும் நம்ம அப்படியே போயிடுவோம். ஒரு சுதியை வச்சே என்ன வேணாலும் பாடிடுவாங்க. அவங்க வந்து அந்த ஒவ்வொன்றும் அந்த ப்ரொக்ரெஷன், அந்த கார்ட்ஸ் ப்ரொக்ரெஷன் நமக்கு ஒவ்வொரு நோட்டுக்கும் ஒரு இனிமையை கொடுக்குது. அந்த மெத்தடை தான் சினிமாவில் அடாப்ட் யூஸ் பண்ணுறாங்க. வெரி குட். இது வந்து எல்லாரும் பண்ணுறது தான். மெயினாக படத்துக்குன்னு சினிமாவுக்குன்னு பண்ணும்போது அந்த டைரக்டர் சொல்கிற சுச்சுவேஷன், அந்த சுச்சுவேஷனுக்கு ஒத்து வரா மாதிரி ஒரு டியூன், இதுதான் அதை ஃபைனல் பண்ணுறது டைரக்டர். நாதஸ்வரத்தை பற்றி இது வரைக்கும் பார்க்குற ரசிகர்களுக்கு புதிய தகவல்கள் நிறையா சொன்னீங்க, அருமையாக இருந்தது விஷயம். இப்போ வேற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் சும்மா ஒரு 2-3, ஏன்னா உங்களுடைய ஆஸ்தான இன்ஸ்ட்ருமெண்ட்டை கேட்கலைன்னா அது தப்பாயிடும். நீங்கள் வயலினிஸ்ட்டு, அருமையான வயலினிஸ்ட்டு. அந்த வயலின் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இப்போ சில இதெல்லாம் வந்து ஃப்ளூட்டில் வாசிக்க முடியும், அல்லது வந்து ஒரு நாதஸ்வரத்தில். ஆனால் வயலினில் ஒருத்தர் பேசினார் இந்த படத்தில் வர்ற பாட்டில், அதில் டைலாக் பேசினா கூட அதில் வசனமாக பேசினார். குன்னக்குடி வைத்தியநாதன் சார், உங்களுக்கு தெரியும். அவர் வயலினில் உங்களுக்கு ஒரு முன்னோடி மாதிரி ஒரு பெரிய மேதி. அவன் அது பாட்டுக்கு இடையில வர்ற அவன் என்ன அவர் ஒரு பொண்ணப்பா அப்படின்னு வாசிட்டே தான் 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 அங்கங்க அங்க அங்க எல்லாம் வாசிப்பாரு.
அவர் அப்படியெல்லாம் ஒரு மிகப்பெரிய மேதையாக இருந்தார். அது மாதிரி நீங்கள் வயலினில் வாசிக்கும் போது உங்களுக்கு சில பாடல்களினுடைய இசை வருது இல்லையா? இப்போ வெஸ்டர்ன் ஏதோ ஒன்று, அதில் அந்த வயலினில் வாசிக்க நம்ம வந்து சினிமாவில் தான் வாசிக்கிறோம். ஆமாம், தனியாக ஒரு கற்றுக்கிட்டு ஒரு வித்வானோ அந்த மாதிரி இல்லை. சினிமாவில் வந்து குரூப் வயலின்னு சொல்லுவாங்க. ஆமாம், குரூப்னா ஒரு 10 பேர் 15 பேர். அந்த வயலின்லேயே இது வயலின் இன்ஸ்ட்ருமெண்ட்ன்றது வெஸ்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். இது நம்மளுடைய நாட்டு அது தெரியணும் ரசிகர்களுக்கு. உண்மை, அதான் வெஸ்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. நம்ம வந்து அதை கையாளுறோம். நம்மளுடைய கர்நாடக இதில் அந்த கமகம்லாம் கொடுத்து வாசித்து அது இப்போ வந்து நம்ம கர்நாடிக் மியூசிக்கில் அதுதான் மெயின் இன்ஸ்ட்ருமெண்ட். கீபோர்ட் மாதிரி அதுதான் வயலினில் தான் இது பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் வந்து இது பண்ணுறதா குரூப் வயலின். குரூப் ஒரு 15 பேர் இருக்கோம்னா ஒரு நொட்டேஷன் கொடுப்பாங்க. அது வந்து வெஸ்டர்னில் படித்தவங்க வெஸ்டர்னில் எழுதிப்பாங்க. நான் வந்து கர்நாடிக் படித்தனால கர்நாடிக் ஸ்வரமாக எழுதிப்பேன். அது எல்லாம் அந்த குரூப்பாக வாசிக்கும்போது அது ஒரு டோன் இருக்கும். அது சினிமாவுக்கு மெயினாக வந்து 10 பேர் 15. வயலின்லேயே வந்து இப்போ வயலின் இருக்குது, அதுக்கு அடுத்தது வியாலோன்னு ஒன்று இருக்குது. சவுண்டு இந்த வயலின் சவுண்டை விட கொஞ்சம் பேஸாக இருக்கும். அதுக்கப்புறம் செல்லோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, செல்லோ அதை விட பேஸு. அதுக்கப்புறம் டபுள் பேஸ்ன்னு ஒன்று நின்றுட்டு வாசிப்பாங்க. ஆமாம், இது வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி, ஸ்ட்ரிங் ஃபேமிலி. இது சினிமாவுக்கு தான் நிறைய யூஸ் பண்ணுறது. இப்போ வெஸ்டர்ன்லலாம் வந்து ஃபாரின்லலாம் இந்த கான்சர்ட்டு இதெல்லாம் அது மாதிரி தான் பண்ணுவாங்க. சினிமா இது அந்த சினிமா தொழில் தான் நான் கற்றுக்கிட்டு இருக்கேனே தவிர பெரிய வித்வானோ கர்நாடக இதுவோ அப்படி படித்து வரல. சினிமாவுக்கு என்ன தேவையோ, ஏன்னா நம்ம ஃபேமிலியே சினிமான்னு சினிமாவுக்கு என்ன தேவையோ நான் வந்து இளையராஜா சார் யார் அவர் குருவோ அதே குரு தான் எனக்கு தன்ராஜ் மாஸ்டர்னு பெரிய மாஸ்டர். அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டோம். எல்லாருமே பெரும்பாலும் சினிமாவில் இருக்கிற முக்கால்வாசி பேர் அங்கேருந்து தான் வந்திருப்பாங்க. அவர் பேசிக்காக என்ன வச்சு வாசிச்சு அவர் பியானோ இருக்கும், பியானோ சொல்லிக் கொடுப்பாரு, கிட்டார் சொல்லிக் கொடுப்பாரு, வயலின் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லிக் கொடுப்பாரு. அவர் தான் இந்த லண்டன் ட்ரினிட்டி காலேஜுக்கு ஸ்டூடெண்ட்ஸை அனுப்புறதுல அவர் தான் நம்பர் 1. வெரி குட். அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் அந்த எக்ஸாம் லண்டன்லேருந்து வருவாங்க, லண்டன் ட்ரினிட்டி காலேஜ்லேருந்து. அது நம்ம கோர்ஸ் படிக்கணும். அந்த மாதிரி நம்மளும் படித்து தான் வரோம். இது சினிமாவில் உள்ள வயலின். தனியாக சோலோன்னு வாசிக்கிறது, சோலோவாக வாசிக்கிறது உண்டு. கர்நாடக கச்சேரியில் மெயின் இன்ஸ்ட்ருமெண்ட்டு வயலின் தான். இது வயலினுடைய ஹிஸ்ட்ரி. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க 10 வயலின். அந்த காலத்தில் எங்கே நிம்மதி பாடல் மாதிரி பாடல்களில் 100 வயலின் அப்படி மேக்ஸிமம் எவ்வளோ வயலின்லாம் தமிழ் படத்துங்களில் யூஸ் ஒரே நேரத்தில் 100-150 பேர் உட்காந்து வச்சு. அது 100 வயலின்லாம் கிடையாது. புதிய ஃபாரின்ல இல்லை, ஃபாரின்ல கூட பண்ணலாம். மேக்சிமம் புதிய பறவை படத்தில் தேட்டரில் இடம் இல்லாமல் எங்கெங்கயோ உட்கார வச்சு கேள்விப்பட்டிருங்க. இன்னொரு விஷயம் சொல்லணும்னா படையோட்டம்னு ஒரு மலையாளத்தில் ஒரு படம் வந்தது. அந்த படம் இங்கே 70mm தேட்டரில் தான் ரெக்கார்டிங் வந்து அதுக்கு 100 வயலின் போட்டாங்க. அதுதான் நம்மளுடைய அதிகமாக வயலின் யார் மியூசிக். அது வந்து குணசிங்னு ஒருத்தர், அவர் தான் அது வந்து பேக்ரவுண்ட். வி குமாருக்கு அவர் பண்ணார். அவரோட வி குமாரோட குணசிங்னு ஞாபகம். அவர் தான் அந்த படம் பண்ணாரு. அப்போ கிடைக்கவே இல்லை. நீ எவ்வளோ வேணா போட்டுங்கன்ட்டாங்க. 100லாம் இல்லை, 100 கொண்டாட முடியல. அவன் இருக்கிற அத்தனை பிளேயர்ஸும் மெட்ராஸ்ல மட்டும் இருப்பாங்களா? 100 பேர் இருக்காங்க. ஆமாம் இருக்காங்க. அப்படி பண்ண அதுதான் எங்கே நிம்மதியோட ஜாஸ்தியான ஆர்கெஸ்ட்ரா வந்து. அதுவும் பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு அப்படி பண்ணாங்க அந்த படம். அதுதான் வயலினுடைய இது. இப்போ அந்த வயலினில் எல்லாருக்கும் ஒரே மாதிரி நோட்ஸ் இருக்குமா? 10 பேர் கீழே லோ நோட்ஸ் வாசிக்கிறாங்க. நம்ம வீடியோவில் பார்க்கும்போது ஒருத்தர் மட்டும் மேலே போகிறாங்க. ஃபாரின்ல ஒருத்தர் 10-50 பேர் கீழே வாசிக்கிறாங்க. அதுதான் நோட்ஸ் எப்படி பிரிக்கல? அதுதான் அரேஞ்ச்மெண்ட்ஸ்ன்னு சொல்றது. அரேஞ்ச்மெண்ட்ஸ்ன்றது அதான் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா வயலின். ஆமாம், அதுக்கு ஒரு நோட்ஸ் கொடுப்பாங்க. சரி. அதுக்கு வியாலோன்ட்டு ஒரு நெக்ஸ்ட், அதுக்கு தனி நோட்ஸ், இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி அது ஒரு தனி நோட்ஸ். அப்புறம் செல்லோ, டபுள் பேஸ், இந்த 4க்கும் 4 பார்ட்ஸ் ஹார்மோனின்னு சொல்லுவாங்க. அதை மெலடி ஒருத்தர் வாசிப்பாங்க வயலின்ஸு, அதுக்கு 3 பார்ட் வரும். அது எல்லாம் சேர்ந்து இதெல்லாம் வந்து வெஸ்டர்ன் தான். வெஸ்டர்ன் தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி பண்ணும்போது சும்மா நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஒரு அதை பற்றி தெரியாத மியூசிக் டைரக்டர் கூட இப்போ எங்களை மாதிரி கண்டக்டர்ஸை வச்சு அவங்க அதை அரேஞ்ச் பண்ணி பண்ணுவாங்க. அது நீங்கள் சொல்கிறது அது எல்லாமே இதுக்கு சேர்ற மாதிரி தான் வரும். இப்போ அவ்வளோ குரூப்பில் ஒருத்தர் மட்டும் ஒரு 1/2 நோட்டில் வாசிக்கிறாரு.
ஒரு நோட்டு மிஸ் ஆயிடுச்சுன்னு வேணா மியூசிக் டைரக்டர் எப்படி கரெக்டாக அந்த கண்டுபிடிக்கணும்? சவுண்டிங்ல தெரியும். ஏன்னா எம்எஸ்வி சாரோட ஒரு படம், நான் டைலாக் ரைட்டரை ஒர்க் பண்ண படத்தில் இதே இந்த வயலின் எங்கள் ஆஃப் நோட்டு விட்டு வாசிக்கிறேன்னு அவ்வளோ பேர் மத்தியில் அவன் பேரை சொல்லி எனக்கு புரியவே இல்லை. இவ்வளோ பேர் மத்தியில் ஒரு ஆஃப் நோட்டு வச்சு வாசிக்கிறாரு, சமத்தில் எடு அங்கே ஆஃப் நோட் அப்படின்னாரு. எனக்கு வந்து தாளம், அந்த அந்த டைமிங்னு ஒன்று இருக்கு. ஆமாம், அந்த டைமிங் கூடல தான் எல்லாருமே கம்ப்ளீட் இதே வாசிக்கணும். யாராவது ஒரு மிஸ்டேக் பண்ணால் அந்த சவுண்டு தனியாக கேட்கும், கண்டுபிடிச்சிருவாங்க. அது ஒரு அபஸ்ருதி மாதிரி கேட்கும்னு வச்சுங்களா. அந்த நோட் இல்லாமல் வேற ஒரு நோட்டில் கை வச்சாலோ இது வந்து அது ஏற்படும். ஞானம் இருக்க முடியும். அப்படி இது பண்ணும்போது அதை கட் பண்ணிப்பாங்க. கட் பண்ணிட்டு மறுபடியும் பிகினிங்லேருந்து. அது அந்த காலம். இப்போ நீங்கள் என்ன தப்பு பண்ணாலும் நிறுத்தி நிதானமாக கரெக்ட் பண்ணிக்கலாம். அது வயலின் செக்ஷன்றது. வேற இன்னைக்கு இருக்கக்கூடிய இசை, இன்னைக்கு இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் இளைஞர்களுடைய இசையில் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ரிடாமினண்ட்டாக இருக்கு? அதாவது அது இது இல்லாமல் ஒரு பாட்டே இல்லைங்கிற மாதிரி எது இன்னைக்கு ஆக்கிபை பண்ணுது? இன்ஸ்ட்ருமெண்ட்ன்றது வந்து இப்போ கீபோர்டு தான் மெயின். கீபோர்டில் வந்து இப்போ வந்து இது வரைக்கும் இல்லாத சவுண்டை கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ வந்து மியூசிக்கில் வந்து என்னன்னா சவுண்டிங், பழைய சவுண்டு இருக்கக்கூடாது. டிஃப்ரெண்ட்டாக ஒரு சவுண்டு பண்ணணும். அது உங்களுக்கும் கேட்குறவங்களுக்கும் அதை பற்றி புரியாது, ஆனால் ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம ரிதம் இல்லை. முன்னே அந்த தபலா டோலக்குன்றது போயிடுச்சு. தபலா சத்தத்தையே காணும். அந்த தபலா டோலக்கு, அந்த ட்ரம்ஸ், அதுதான் பழைய படம். ஒரு பெண்ணை பார்த்துல அடிக்கிறது பேங்கோஸும் இல்லை, மாறி போச்சு. முன்னெல்லாம் அது இருந்தால் தான் பாட்டுன்னு இருந்தது. இப்போ வந்து அதுக்கு ஒரு மிஷின், அந்த மிஷினில் என்னென்ன வேணுமோ அதை செலக்ட் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சவுண்டு கொடுக்கணும் அப்படின்ட்டு தான் இப்போ எல்லா மியூசிக் டைரக்டரும் அது இது பண்ணுறாங்க. ஏன்னா பழசு மாதிரி இருக்கக்கூடாது. பழசு நல்லா இருக்குன்னு சொல்கிறோம், ஆனால் பழசு பண்ணால் விட மாட்டேங்கிறாங்க. அத்தனை மியூசிக் தெரியாமல் இல்லை, இது பழசாக இருக்குங்க. இது இந்த வயலின்னு போட்டாலே இது பழைய நிறைய பழசு வருது. இப்போ அது இல்லாமல் வேற ஏதாவது ஒரிஜினல் வயலினையே இப்போ என்ன பண்ணுறாங்க, எடுத்துட்டு அந்த டோனை மாற்றுறாங்க. வயலினுக்குன்னு ஒரு சவுண்ட் இருக்கு, அந்த சவுண்டு நல்லா தான் இருக்கும், அது கேட்டால் பழசாக இருக்கு அப்படின்னா அதை வந்து ஒரு ஈக்குவலைஸ் பண்ணி அல்லது அவர் இந்த ஊர்லயே இருக்க மாட்டாரு, அவர் வெளிநாட்டுல இருப்பாரு, அந்த டியூனை மட்டும் அனுப்புவாரு. அதை ஒருத்தர் பிஜிஎம் கூட இன்னொருத்தர் அவங்க ப்ரோக்ராம் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க அனுப்பி அது ஓகே ஆகி லிரிக் அங்கிருந்து எங்கேயோ அனுப்புவாரு. அது எங்க வரும், பாடுறவர் எங்க இருந்தோ பாடுவாரு. அப்படி வந்துருச்சா இப்ப? நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும், எங்கள் பதிவு உங்களுக்கு வந்து சேர பெல் பட்டனை அழுத்தவும். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.